ராகவன் ஒரு நேர்மையான அரசு அதிகாரி. அவர் மனைவி சுமித்ரா. இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசிப்பவர்கள். அருண் சிறுவனாக இருக்கும் போதே சுமித்ரா கடுமையான உடல் நலக்குறைவால் இறந்துவிடுகிறார். இறக்கும் தருவாயில் அருணை ஒரு குறையும் இல்லாமல் வளர்க்க வேண்டும், அவன் எதிர்காலத்தை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சத்தியம் வாங்கிக் கொள்கிறாள். மகனுக்காக ராகவன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. மகனின் படிப்பு, ஆசை என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார். அருண் வளர்ந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறான். அருண் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறுகிறான். அந்த பெண்தான் ஷாலினி. ஷாலினி ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆரம்பத்தில் ராகவனுக்கு இந்த திருமணத்தில் சில தயக்கங்கள் இருந்தாலும் மகனின் மகிழ்ச்சிக்காக சம்மதித்தார். திருமணம் கோலாகலமாக நடக்கிறது. ஆரம்பத்தில் ஷாலினி மிகவும் அன்பானவள் போலவும் மாமனாரை தந்தையாக பார்ப்பவள் போலவும் நடிக்கிறாள். ராகவன் தன் மனைவியின் நகைகளை ஷாலினிக்கு அணிவித்து அழகு பார்க்கிறார். சுமித்ரா இருந்திருந்தால் உன் அழகை பார்த்து பெருமைப்பட்டிருப்பாள் என்று கண் கலங்குகிறார். திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே ஷாலினியின் நிஜ முகம் தெரிய தொடங்குகிறது. ஷாலினி அருணிடம், நாம் ஏன் ஒரு பிளாட் வாங்கி தனியாக செல்லக்கூடாது? உங்கள் அப்பாவோட இந்த பழைய வீட்டை விற்றுவிடலாம் என்று மூளைச்சலவை செய்கிறாள். அருண் முதலில் தயங்கினாலும் ஷாலினியின் பேச்சை தட்ட முடியாமல் மெல்ல மாறுகிறான். ராகவன் அமர்ந்து சாப்பிடும் போது அவர் மனைவியை பற்றி பேசுவதை ஷாலினி கிண்டல் செய்கிறாள். ஒரு நாள் நள்ளிரவு ராகவன் தண்ணீர் குடிக்க வரும்போது அருணும் ஷாலினியும் பேசுவதை கேட்கிறார். இந்த வீட்டை விற்காமல் நாம் அந்த பெரிய பிஸ்னஸ் செய்ய முடியாது. உங்கள் அப்பாவிடம் சென்டிமெண்ட்டாக பேசி கையெழுத்து வாங்கு. அப்பாவுக்கு இந்த வீடு மேலே ரொம்ப பாசம். அம்மா ஞாபகமாக வச்சிருக்காரு. பாசம் முக்கியமா பணம் முக்கியமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பழைய மனுஷனை கவனிச்சுக்கிறது? இதை கேட்ட ராகவன் இடிந்து போகிறார். தான் கட்டி காத்த உலகம் சுக்குநூறாக உடைவதை காண்கிறார். ராகவன் தன்னை சமாளித்து கொண்டு ஒரு முடிவெடுக்கிறார். அடுத்த சில நாட்கள் ராகவன் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மகனிடம், எனக்கு உடம்பு சரியில்லை, எல்லா சொத்துகளையும் உன் பெயருக்கு எழுதி வைத்து விடுகிறேன் என்கிறார். அருணும் ஷாலினியும் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைகிறார்கள். வக்கீலுடன் ராகவன் அலுவலகம் செல்கிறார். அருண் வேகமாக எல்லா பத்திரங்களிலும் கையெழுத்திடுகிறான். வீட்டிற்கு வந்ததும் ஷாலினி வீட்டை காலி செய்ய தயாராகிறாள். அப்போது ராகவன், அருண், அந்த பத்திரத்தை ஒருமுறை முழுதாக படி என்கிறார். அந்த பத்திரத்தில் ராகவன் தன் மொத்த சொத்தையும் சுமித்ரா அறக்கட்டளை என்ற பெயரில் ஏழை மாணவர்களின் கல்விக்காக எழுதி வைத்திருப்பார். இந்த வீட்டில் நீங்கள் வாடகை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் இதை விற்கவோ அடமானம் வைக்கவோ உங்களுக்கு 1% கூட உரிமையில்லை என்று ராகவன் கம்பீரமாக சொல்கிறார். என் மனைவி சுமித்ரா உன் மூலமாகத்தான் வாழ்வதாக நினைத்தேன் அருண். ஆனால் நீ அவளின் அடையாளத்தையே விற்க துணிந்து விட்டாய். இனி எனக்கு நீயும் வேண்டாம், உன் போலி பாசமும் வேண்டாம் என்று கூறிவிட்டு ராகவன் தன் மனைவியின் புகைப்படத்துடன் அங்கிருந்து வெளியேறுகிறார். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.